கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தாவர உலகம் மீண்டும் உயிர் பெற்று எழும் வசந்த காலத்தில் இயேசுவின் இந்த கூற்று பல எண்ணங்களை உள்ளத்தில் விதைக்கின்றது. இயேசு கூறிய வார்த்தைகள் காலம் காலமாக பலருடைய உள்ளங்களில் உறுதியை, வீரத்தை விதைத்துள்ள வார்த்தைகள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மிக எளிதான உவமை, மிக ஆழமான உண்மைகள் கூறும் உவமை. கோதுமை மணி படைக்கப்பட்டதற்கு முக்கியமான 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, அது உணவாக மாறி வேறு ஒரு உயிரை வளர்க்க வேண்டும், அல்லது அது விதையாக மாறி தன் இனத்தை பெருக்க வேண்டும். இந்த 2 காரணங்களும் நிறைவேற கோதுமை மணி தன் சுய உயிரை இழக்க வேண்டும். இதற்கு மாறாக கோதுமை மணியை நம் அலங்கார பொருளாக பயன்படுத்தலாம். ஆனால் அலங்கார பொருளாய் இருப்பது கோதுமை மணியின் இயல்பு அல்ல. கோதுமை மணி மாவாக அரைபட்டு அப்பமாக மாறுவதற்கு படைக்கப்பட்டது. உணவாக மாறி மற்றவர்களை வாழ்விப்பதும், விதையாக மாறி தன் இனத்தை பெருக்குவதும் கோதுமை மணிக்கு மட்டுமல்ல, உலகில் படைக்கப்பட்ட அத்தனை தானிய மணிகளுக்கும் உள்ள இயல்பான 2 காரணங்கள். ஸ்தேவானின் இரத்த சாட்சி. இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவான் எருசலேமில் வாழ்ந்தவர். இவரது பெயரின் அர்த்தம் கிரீடம். புதிய ஏற்பாட்டு சபையில் சீஷர்கள் பெருகிய போது கிரேக்கரானவர்களின் விதவைகள் சரியாக விசாரிக்கப்படாததால் சபையில் குழப்பம் ஏற்படலாயிற்று. எனவே அப்போஸ்தலர்கள் சபையாக கூடி ஒரு தீர்மானத்திற்கு வருகிறார்கள். மக்களை விசாரிப்பதற்காக பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருந்த விசுவாசிகளை தேர்வு செய்து விசாரிப்பின் ஆறுதல் பணிக்காக 7 பேரில் ஒருவனாக ஸ்தேவானும் தேர்வு செய்யப்பட்டான். இவரது பணியில் நாளடைவில் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புத அடையாளங்களையும் செய்தார். அவர் பேசிய ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க முடியாமல் அங்கே இருந்த சில கூட்டங்கள், மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக பேசுகிறான், தூசண வார்த்தைகளை பேசுகிறான் என்று சில மனுஷர்களை ஏற்படுத்தி ஜனங்களையும் வேத பாரகர்களையும் எழுப்பிவிட்டு அவர் மேல் பாய்ந்து அவரை பிடித்து ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தினார்கள். அவ்விடத்தில் அவர்கள் செய்த பாவங்கள் யாவையும் பயப்படாமல் கூறும் தைரியம் கொண்டவராய் ஸ்தேவான் காணப்பட்டார். இதை காது கொண்டு கேட்க முடியாதவர்களாய் மூர்க்கத்தனமாய் கற்களை எறிந்தனர். அந்த நிலையிலும் அவர்களின் மேல் தேவன் கோபம் கொள்ளாமல் குற்றத்தை சுமத்தாமல் இருக்கும்படி ஸ்தேவான் ஒரு வேண்டுதல் ஜெபத்தையும் மன்னிப்பையும் கொடுப்பதை பார்க்கலாம். ஸ்தேவான் ஒரு மெழுகுவர்த்தியைப் போல் தன்னை உருக்கி பிறருக்கு இரட்சிப்பை பெற வெளிச்சத்தை காண்பித்தான். உயிரை தியாகம் செய்து இரத்தத்தினால் இரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு தன் ஜீவனை காணிக்கையாக கொடுத்து மன்னிப்பின் வல்லலாம் இயேசுவின் பாதச்சுவடுகளை பின்தொடர்ந்தார். இயேசுவின் மரணத்தின் போது வானம் தன் சோகத்தை வெளிப்படுத்தியது. ஆனால் ஸ்தேவானின் மரணத்தின் போது வானம் திறக்கப்பட்டு இயேசுவானவர் பிதாவின் வலது பாரிசத்தில் எழும்பி நின்று தன் வீட்டிற்கு வரும் உன்னதமான அந்த விசுவாசியை வரவேற்பதற்கு ஆயத்தமானார். புதிய ஏற்பாட்டு கால கிறிஸ்தவ வாழ்வில் முதல் இரத்த சாட்சியாக வேதாகமத்தில் காணப்படுகிறார். பாஸ்டர் புளோரன்ஸ்கோ இரத்த சாட்சி. 1960ஆம் ஆண்டு பாஸ்டர் புளோரன்ஸ்கோ ரோமானியாவில் இயேசுவை மெய்யான தேவன் என்று அறிவித்த ஒரே காரணத்திற்காக கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகள் அவரை கொடூரமாக தாக்கி பயங்கர இரத்த காயங்களுடன் சிறையில் அடைத்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் மீண்டும் மீண்டும் சிறைக்கு வந்து, உன்னோடு சேர்ந்து இயேசுவை வழிபடும் மற்றவர்கள் யார் யார் இருக்கிறார்கள், அவர்களுடைய பெயரை சொல் என்று கேட்டு பல வகையில் கொடுமைப்படுத்தினார்கள். எதை கேட்டாலும் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்து சாதித்தார் புளோரன்ஸ்கோ.
அச்சுறுத்தல் மத்தியிலும் தன் உறுதியை அவர் கைவிடவில்லை. அவர்கள் கேட்ட எந்த தகவலும் அவர் கூற மறுத்துவிட்டார். பழுக்க காட்சிய கம்பி அவரது உடலில் பல இடங்களில் பாய்ந்து தன்னில் உள்ள அக்கினியின் உக்கரத்தை தீர்த்து கொண்டது. மயங்கி விழுந்த நிலையில் அவரை விட்டுவிட்டு சென்றனர். கடைசியாக கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகள் புளோரன்ஸ்கோவின் 14 வயதான மகனை கொண்டு வந்தனர். பாஸ்டருக்கு முன்பாக ஒன்றும் அறியாத அவரை கொடுமையாக அடித்து சித்திரவதை செய்தார்கள். அப்பா, என்னை கொன்றாலும் அதை தாங்கிக் கொள்ளுங்கள், மற்றவர்களை பற்றி சொல்லிவிடாதீர்கள். கிறிஸ்தவர்களை காட்டிக் கொடுத்த துரோகியின் மகன் என்ற அநியாய பெயர் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்பா என்று தைரியமாக பதில் உரைத்தான். என் மகனே என்று புளோரன்ஸ்கோ கதறினார். அப்பா, நான் செத்தாலும் இயேசுவின் பெயரை உச்சரித்துக் கொண்டே சாவேன், நீங்கள் பயப்பட வேண்டாம் என மகன் தைரியம் சொன்னான். எதையோ எதிர்பார்த்த மகனை கொண்டு வர அது வேறொரு வகையில் திரும்பிவிட்டதே என்று கடும் கோபத்தில் அவனை தாக்கினார்கள். அவன் சிந்திய இரத்தம் சிறையின் சுவர்களெல்லாம் தெரித்தன. இயேசுவை துதித்துக் கொண்டே ஜீவனை விட்டான். அலெக்சாண்டர், என் மகனே, நீ எனக்கு முந்திக் கொண்டாய், நீ இயேசுவோடு இருப்பாய், நானும் வந்து உன்னை காண்பேன் என்றார். இரத்த சாட்சிகளின் ஒரு சொட்டு இரத்தம் கூட வீணாகி போவதில்லை. அவை யாவும் ஜீவன் உள்ள வித்துக்கள். அவைகள் முளைத்தெழும்பும், அவைகள் முளைத்தெழும்பும். தேவ சகாயம் பிள்ளை இரத்த சாட்சி. இந்தியாவில் புனித தோமாவுக்கு பிறகு இரத்த சாட்சியான வேத சாட்சி தேவ சகாயம் பிள்ளை. தன் உடலை கிறிஸ்துவுக்கு காணிக்கையாக கொடுத்தவர் தேவ சகாயம் பிள்ளை. வைதீக இந்து குடும்பத்தில் பிறந்தவர். சாஸ்திரங்களில் முறைப்படி வளர்க்கப்பட்டவர். 28ஆம் வயதில் அரசு அதிகாரியாக மன்னரால் நியமிக்கப்பட்டார். மன்னரின் தலைமை தளபதியான டிலலாய் மூலம் கிறிஸ்துவின் அன்பை பற்றி அறிந்து கொண்டார். அன்று முதல் கிறிஸ்துவின் தொண்டரானார். 4 ஆண்டுகளுக்கு பின்னர் மதம் மாறிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார். கிறிஸ்துவை மறுதலிக்கும்படி பலமுறை எச்சரிக்கப்பட்டார். ஆனால் தேவசகாயம் பிள்ளையோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகுவதில்லை என மன உறுதியுடன் காணப்பட்டார். 3 ஆண்டுகள் கடும் சித்திரவதைக்குள் தள்ளப்பட்டார். சிறைவாசத்திற்குள் தள்ளப்பட்டார். எருமை மாட்டின் மீது ஏற்றி ஊர்வலமாக கொண்டு போகப்பட்டார். சூறை முள் கொண்டு அடிக்கப்பட்டார். சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளானார். எத்தனையோ கொடுமைகள். ஆனால் தேவசகாயம் பிள்ளையின் விசுவாசத்தை அவர்களால் அசைக்க முடியவில்லை. இறுதியில் 1752ஆம் ஆண்டு ஜனவரி 14 போர் வீரர்களின் குண்டுகளுக்கு பலியாகி பலரின் விசுவாசத்தை உயிர் பெற செய்தார். இயேசுவின் மேல் கொண்ட உன்னதமான நம்பிக்கையின் வீரனாக அவருக்காக மடிய நான் தயார் என்றார் தேவசகாயம் பிள்ளை.